நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா பாத்தீங்கன்னா, வெறும் 6000 ரூபாய் ஒரு மிஷினை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் இந்த பிசினஸ் இதுல நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாக்கா ஒரு 75,000 வரைக்கும் நீங்க இதுல சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இதுல வருமானம் இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வெறும் மிஷின் ஒரு 6000 ரூபாய் மிஷின் தான் இது. இதுவே நீங்க ஹோல்சேலா இந்த பொருளை விற்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 5 ரூபாய் இந்த மாதிரி ஒரு பொருளை விற்கிறாங்க. அதுவே அமேசான் இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல போய் நீங்க பார்க்கும்போது அதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டே உங்களுக்கு 9 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம பார்க்க போறது இன்னைக்கு கவு டங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு சாணத்துல இருந்து நம்ம எப்படி விளக்கு தயாரிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாட்டு சாணம் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் நீங்கள் ஒரு மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படியே இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட மாடெல்லாம் இல்லை, எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே ரெடிமேடாக உங்களுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாட்டு சாணம் பவுடர் பண்ணி உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இது இப்போ நிறைய அகல் விளக்கு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு அகல் விளக்கை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த மாடுகளை மாடுகளை நிறைய அடிமாட்டு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது கறிக்காக விற்கிறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாட்டு சாணத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டுதல் பயிற்சியை அவங்க கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாட்டு சாணத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 வகையான பொருட்கள் நீங்கள் தயாரிக்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசினோம்னா இந்த ஒரு வீடியோவே பத்தாது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாட்டு சாணத்திலேருந்து 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுது. என்னென்ன மாதிரியான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஃபர்டிலைசர், ஒரு உரத்துல இருந்து ஒரு டெய்லி யூஸ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு மருந்து பொருள்லேருந்து மருந்து பொருள் நமக்கு கொடுக்குற மருந்து பொருளில் கூட மாட்டு சாணம் சேர்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மருந்து பொருள்லேருந்து ஒரு அழகு சாதன பொருள் வரைக்கும், அப்புறம் இந்த பூஜா பொருள் வரைக்கும் எல்லாமே இந்த மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. எல்லாமே மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் அதே நேரத்தில் நம்ம சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாட்டு சாணத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உரங்கள் தயாரிக்கலாம். அதுவே பல வகையாக இப்போ தயாரித்து விற்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சகவ்யம், அமிர்த கடைசல், அப்புறம் ஜீவாமிர்தம், அப்புறம் பூச்சி விரட்டிகள், அப்புறம் இயற்கையாகவே நம்ம சாணத்தை எருவாக நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இத்தனை விஷயங்களுக்கு அது பயன்படுது. இப்போ மருந்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய கீனே நமக்கு விற்கிது. அதாவது நெய் பஞ்சகவ்யத்தில் விற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான ஆயின்மெண்ட்ஸு, அப்புறம் தலைவலியிலேருந்து எல்லா வலிக்குமான ஒரு பெயின் ரிலீஃபு, அதுக்கப்புறம் இந்த மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கெல்லாம் நாசல் டிராப்ஸ், இது எல்லாமே இப்போ மாட்டு சாணத்திலேருந்து தயாரிக்கிறாங்க. ஏன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்ற உணவு செரிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வருது இல்லைங்களா, அது ரொம்ப மனிதனுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்களாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து சாணம் தெளிக்கிறது, அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். இயற்கையோட ஒன்றி இருந்தது. சாம்பலில் பல்லு விளக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதுலேருந்து இப்போ நாம் மாறி வந்ததுனால இப்போ இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருளுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. அகர்பத்தி, ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயங்களும் இதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூத் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு, பஞ்சகவ்ய சோப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஷ்வாஷ் பவுடர், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த மாட்டு சாணத்திலிருந்து நம்ம எப்படி ஒரு விளக்கு தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எரிஞ்சா கூட நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஒன்றும் கேடு தராது. அதனாலேயே இதை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விளக்குகள் கெமிக்கல் ஃப்ரீ. நம்ம எந்த கெமிக்கலையும் இதோட சேர்க்க போகிறதில்ல. அப்போ இது எரியும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒளியும் சரி, அந்த சாம்பலும் சரி, எந்த விதமான சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு கேடையும் இது என்ன செய்யாது, விளைவிக்காது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த புகையானது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வெளிவரக்கூடிய இந்த எரிஞ்ச உடனே வரக்கூடிய அந்த ஆஷ், அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம நேச்சுரலாக தாவரங்களுக்கெல்லாம் அதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இது எல்லா விதத்துலேயும் இது நல்லா இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஈஸியாக நம்ம செய்யலாம். இதுக்கு பெரிய மிஷினரிஸோ பெரிய இடமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு கூட நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு தனித்தனியாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா வீட்டிலேயே ஒரு மாடு வச்சுருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் வந்து ஒரு இந்தியா மார்ட்டில் இந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 1 கிலோ பவுடர் அப்படிங்கிறதே, அதாவது அந்த கவு தங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு சாண பவுடரே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது. அதனால இதுக்கான பொருள் எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நிறைய இடத்துல ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் எடுத்து கூட இது செய்ய முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போது இதுக்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மாட்டு சாணம், அப்புறம் கோமியம் சொல்லுவோம் இல்லையா, மாட்டோட யூரின் அது வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால், நெய், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தயிர். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த பால், நெய், தயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரும்ப தீபம் ஏற்றுறதுக்கும் சரி. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பைண்டிங் பவுடர் தயாரிப்பீங்க, அதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு பைண்டிங் பவுடராக உங்களுக்கு பேக்கெட்டாக கூட உங்களுக்கு விற்கிது. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும், ஒரு வாணலி மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இந்த கோமியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஊற்றுறோம். ஊற்றுனதுக்கப்புறம் அது வந்து கொதிக்கணும். சுமார் ஒரு 20 நிமிஷமாவது அது கொதிக்கணும். கொதிச்சாதான் உங்களுக்கு வந்து அது அந்த விளக்குகள் வந்து உடையாமல் நல்லா ஒரு ஃபார்முக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன செய்யறோம், அந்த பைண்டிங் பவுடரை போடுறோம். இந்த பவுடர் வந்து உங்களுக்கு அந்த விளக்குகள் வந்து ஒட்டுறதுக்காக, ஒன்னோட ஒன்று பிரியாமல் ஒட்டுறதுக்காக இது போடப்படுறது. இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாதாரணமாக பாகு காய்ச்சுற மாதிரி தான் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த காய வச்சு அரைச்ச பவுடர், அதாவது என்ன பவுடர்னா சாணி பவுடர், அந்த கவுதங் பவுடரை நம்ம என்ன செய்யணும், இதோட கலக்கணும். ஒரு சிலர் இந்த கவுதங் மட்டும் போடுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் மணல் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, மண் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா சாதாரணமாக கூட நீங்கள் செய்ய முடியும். வெறும் அந்த சாண பவுடரை போட்டு நல்லா கிண்டி கெட்டியாக நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மிஷினில் நம்ம வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் இந்த மிஷின் ரொம்ப ஈஸி, மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மிஷினில் வந்து இந்த கவுதங்க நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, வச்சுட்டு என்ன செய்கிறோம், அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிறாங்க, 2வது தடவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது நமக்கு விளக்கு ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை, மேலே இருக்க ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா விளக்கு தானாகவே என்ன செய்யும், மேலே வரும். அதை எடுத்து அப்படியே நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், காய வைக்க வேண்டியதுதான். அப்போ காய வைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. நம்ம சாதாரணமாக சன்லைட்டில் நம்ம வெளியில் சாதாரணமாக காய வச்சாலே போதும். ஒரு 2-3 நாள் காஞ்சா கூட உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். இது நம்ம இந்த கிண்டுறது மட்டும்தான் பதம். உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விளக்குகள் உடையாம நமக்கு வரும். இது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட நம்ம கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது விளக்குகள் இன்னும் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாக்கா நம்ம ராவாக நம்ம எப்படி தயாரிக்கிறோமோ அந்த மாதிரியே நம்ம என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். இதுக்கு இப்போ நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த மாதிரியான விளக்குகள் அப்படிங்கிறது வந்து தயாரிக்கிறது நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் உகந்தது, எந்த விதமான தீங்குக்கும் கொடுக்காதது. இதுலேயே வந்து நம்ம வந்து ஊதுபத்தி பண்ணலாம், சாம்பிராணி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொருள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான மிஷினரி ஏற்கனவே நான் ரேட் சொல்லிட்டேன். 6000லேருந்து உங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. மினிமம் நீங்கள் ஒரு மேனுவல் மிஷின் வாங்கணும்னா ஒரு 6000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த மேனுவல் மிஷின் வாங்க முடியும். அப்போ பார்த்துக்கங்க, ஒரு சின்ன மிஷின் தான், பெரிய இடம் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ ப்ராஃபிட் இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக ஹோல்சேலாக விற்கிறவங்க ஒரு 2000 ரூபாய், 3 ரூபாய், 1 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, அதுவும் அவங்க ஒரு லாபம் வச்சு தான் கொடுக்குறாங்க இல்லையா? விளக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய விலை வந்து என்ன செய்யுது, மாறுது. அதே மாதிரி கலர் பண்ணால் அது 5 ரூபாய் 6 ரூபாய் வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கு போகுது. அப்போ ரீட்டைலாக இது என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அமேசான்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 9 ரூபாய் 10 ரூபாய் இந்த ரேஞ்சில் கூட ஒரு விளக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல வருமானம் தான்.
இது ஆனால் என்ன செய்யணும்னா இதை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும், இதை எங்கே விற்கலாம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த ஒரு தீபாவளி சமயம், இந்த கார்த்திகை சமயம், இந்த மாதிரி நேரத்துல இந்த விளக்குகளை நம்ம என்ன செய்ய முடியும், அதிகமாக விற்க முடியும். அந்த மாதிரி டைமை வந்து நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கணும். சாதாரணமாகவே அகல் விளக்குகள் விற்றுக்கிட்டு தான் இருக்குது, அது கோயில்களுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து மாட்டு சாணத்தில் செஞ்சது கோயிலுக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா தாராளமாக வைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு புனிதமான பொருள் அப்படின்னு, மாடு அப்படிங்கிறதே ஒரு புனிதமானது தான். நம்ம இந்து சமூகத்திலேயே சொல்லப்படுறது பசுவை வந்து நம்ம புனிதமாக தான் நினைக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பூஜா பொருள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஈஸியாக அதில் நல்ல லாபம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுனதுனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.